மற்றும் தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாகிவிடக் கூடாது என மாணவ மாணவியருக்கு பிரதமர் மோடி அறிவுரை வழங்கினார். தேர்வு எழுதும் மாணவர்களுடன் உரையாடிய பிரதமர் மோடி சில குழந்தைகளுக்கு ஸ்மார்ட் போன்கள் எஜமானராக மாறிவிட்டதாகவும் அதுபோன்ற நிலையை தாங்கள் ஏற்படுத்திவிடக் கூடாது என்றும் தெரிவித்தார். கடந்த 4ஆம் தேதி காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பிரதமரின் இருக்கைக்கு அருகே நிற்கும் வீடியோவை வெளியிட்ட மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு இதன் காரணமாகவே அன்று பிரதமரை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா தடுத்ததாக விளக்கம் அளித்திருக்கிறார். பிரதமர் இருக்கைக்கு அருகே நின்ற பெண் எம்பிக்களிடம் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங், அஸ்வினி வைஷ்ணவ் அங்கிருந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளும் காட்சி இடம்பெற்றுள்ளது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை வழங்கி அவரை பதவி நீக்கம் செய்ய கோரினர். நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான நோட்டீஸில் 119 எம்பிக்கள் கையொப்பமிட்டுள்ளனர். ஓம் பிர்லா ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த எதிர்க்கட்சிகளின் செயலை எதிர்த்து பாஜகவைச் சேர்ந்த 11 பெண் எம்பிக்கள் கடிதம் எழுதி அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஓம் பிர்லா மீது முழு நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்த அவர்கள் சில எதிர்க்கட்சி எம்பிக்கள் தான் சபாநாயகரின் மேசை மீது ஏறி பேப்பரை தூக்கி எறிந்து அத்துமீறியதாக குற்றம் சாட்டினர். 3,25,000 கோடி ரூபாய் மதிப்பில் பிரான்சிடமிருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா முடிவு செய்திருக்கிறது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானின் டெல்லி வருகைக்கு முன்பாக ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் கிடைக்கும் என தகவல் வெளியாக இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் தங்களுடைய சொந்த மாவட்டத்தில் பணியாற்றும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர்களுடன் டெல்லியில் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். இரு தலைவர்களிடமும் தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையை முன்கூட்டியே தொடங்க வேண்டியதன் அவசியத்தை மாவட்ட தலைவர்கள் எடுத்துரைத்தனர். கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை திமுக விரைவாக அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் இதே சூழல் நிலவியதால் கடைசி நிமிடத்தில் எதுவும் செய்ய முடியவில்லை என்று அவர் கூறினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை புதன்கிழமை சந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை விரைவில் அமைக்க வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கப்படாததால் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் வேதனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என 70 நாட்களுக்கு மேல் காத்திருப்பதாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுமை பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை 34% அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களில் பேராசிரியர் நியமனங்களுக்கான தடையை நீக்கி பணி நியமனங்களுக்கு ஒப்புதல் அளித்ததற்காக WCC கல்லூரியில் நடைபெற்ற நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். பெண்கள் என்றாலே அழகுதான் என்றும், ஆனால் அறிவை தருகிற படிப்புத்தான் பெண்களுக்கு அழகான அணிகலன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். WCC கல்லூரியில் உரையாற்றிய அவர், பெண்கள் சும்மா ஒரு டிகிரி மட்டும் படிக்காமல் ஆர்வமுள்ள துறையில் ஆராய்ச்சி படிப்பு வரை படிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். குறுகிய காலத்தில் 2 பெரிய கார் நிறுவனங்களை தொடங்கி வைத்த வரலாறே கிடையாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் போதெல்லாம் எவ்வளவு பெண்களுக்கு வேலை கிடைக்கும் என்று கேட்பதாகவும் கூறினார். இடைக்கால பட்ஜெட் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் நிதியமைச்சர், தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வரும் 17ஆம் தேதி சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. வலங்கை மாநில பள்ளி வளாகத்தில் புகுந்த விஷப்பாம்பு கடித்ததில் மாணவன் பலியான சம்பவத்திற்கும், அரசு பள்ளியில் விஷப்பூச்சி கடித்து 3ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவத்திற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளின் அவல நிலையால் மாணவர்களின் உயிர் போகும் அளவுக்கு சம்பவங்கள் நிகழ்வது கொடுமையின் உச்சம் என அவர் சாடினார்.
மேற்கூரை இடிந்து விழுந்து விடுமோ, சுவர் தன் மீது விழுந்து விடுமோ போன்ற அச்சங்களுக்கு நடுவேதான் மாணவர்கள் அரசு பள்ளிகளுக்கு செல்ல வேண்டி இருப்பதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அரசு பள்ளிகளை இந்த நிலைக்கு தள்ளிய திமுக அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என ஆடம்பர மேடை அமைத்து போலியான சுய விளம்பரம் செய்து கொள்வது வெட்கக்கேடானது என காட்டமாக சாடினார். 7.5% உள்ஒதுக்கீடு தன்னால் தான் வந்தது என்பது போல முதலமைச்சர் புலம்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் விமர்சித்திருக்கிறார். யாரும் கேட்காமலேயே இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக 7.5% உள்ஒதுக்கீட்டை தாம் கொண்டு வந்ததாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் ராமநாதபுரத்தில் உள்ள மக்களிடம் கருத்து கேட்பில் ஈடுபட்டனர். திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு பலதரப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடி திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு ஏதுவாக கருத்துக்களை பெற்றனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் அன்புமணி தலைமையில் பாமக இளைஞரணி பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் சமூக நீதி, பாதுகாப்பு, ஒரு பைசா கூட ஊழல் இல்லாத ஆட்சியை அமைக்க உறுதியேற்போம் என பாமக இளைஞர் அணியினர் கூட்டாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அனைத்து தரப்பு மக்களுக்கும் திமுக துரோகம் செய்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டினார். சென்னை ராயப்பேட்டையில் பாமக இளைஞரணி பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், நடைபெறவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒற்றை இலக்கத்தில்தான் திமுக வெற்றி பெறும் எனவும் தெரிவித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலவும் குழப்பமான சூழலுக்கு திமுக தான் காரணம் என அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டினார். பாமக இளைஞரணி பொதுக்குழு கூட்டத்தில் உரை நிகழ்த்திய அவர், பணத்தை மட்டுமே நம்பியிருக்கும் திமுகவை விரட்டியடிக்க வேண்டும் என்றும் தொண்டர்கள் மத்தியில் சூளுரைத்தார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தாமதத்திற்கு திமுக அரசுதான் காரணம் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். தமிழக அரசின் ஒத்துழைப்பின்றி எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், மதுரைக்கு பலமுறை சென்று வரும் முதல்வர் எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை பார்வையிடாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். தேமுதிக எதிர்பார்ப்புகளை மாநில அளவில் முடிக்க முடியாததால் தேசிய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விஜய்க்கு புரட்சி தளபதி பட்டம் என்று சொல்லும் அளவுக்கு செங்கோட்டையின் கீழ்த்தரமாக சென்றுவிட்டதாக திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கடுமையாக சாடினார். அதிமுகவில் இருந்தபோது அவரை முதலிடத்தில் அமர வைத்ததாகவும் தவிகவில் செங்கோட்டையனை 4வது 5வது இடத்தில்தான் அமர வைப்பதாகவும் கூறினார். திமுக கூட்டணியில் எத்தனை இடங்களை கேட்பது என்பது தொடர்பாக வீரபாண்டியன் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு கூடி ஆலோசனை நடத்தியது. அதில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்பது என்றும் டெல்டாவில் அதிக தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கவும் நிர்வாகிகள் ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது. சென்னை வேப்பேரியில் இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோவில்கள் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 70 வயது நிறைந்த ஆன்மீக ஈடுபாடு கொண்ட மூத்த தம்பதியருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு செய்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட தம்பதியருக்கு 2500 ரூபாய் மதிப்புடைய புத்தாடைகள் வழங்கப்பட்டு மாலை மாற்றிக்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. பறவை காய்ச்சல் பரவும் நிலையில் ஹாஃப் பாயில் முட்டை சாப்பிடுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நன்கு சமைத்த இறைச்சியை மட்டுமே உண்ண வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் மக்களாட்சிக்கும் மன்னராட்சிக்கும் இடையே நடைபெறும் தேர்தல் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பேசிய அவர், திமுகவினர் தலைகீழாக நின்று மண்டியிட்டு யாசகம் கேட்டாலும் அதிமுகவிற்குத்தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றார். கரூர் மாவட்டம் மல்லப்பாளையம் பகுதியில் காவிரி ஆற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்டதாக 5க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் மற்றும் 5 ஹிட்டாச்சி இயந்திரங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தமது கட்சி நிர்வாகிகளுடன் சென்று சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்பகுதியில் கடந்த ஓராண்டாக காவிரி ஆற்றில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மணல் அள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழக
அரசின் கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், யுஜிசி நிர்ணயித்த மாத ஊதியத்தை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தினர். உடல் குறைபாட்டின் அளவை பொறுத்து 1500 மற்றும் 2000 ரூபாய் என இரு வகைகளில் உதவித்தொகை வழங்கப்படும் நிலையில் அதனை 6000ஆக உயர்த்தி தர வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டனர். காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்கள் சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்றது. பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் சாலை மறியல், கண்டன ஆர்ப்பாட்டம் என பல்வேறு வடிவங்களில் எதிர்ப்பு தெரிவித்தனர். தூய்மை பணியாளர்கள் பிரச்சினையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் மேல்முறையீடு செய்த நிலையில் இருதரப்புக்கும் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் காடைப்பிள்ளை ஐயனார் கோவிலில் தேர் பட்டியலின மக்களின் தெருக்களிலும் கொண்டு செல்லப்படுவதை உறுதி செய்ய கோரிய வழக்கில் கோவிலின் துணை ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான மனுவில் தீண்டாமையை கடைபிடிக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் வடபுறம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் பொய் புகார் அளித்த நிகிதா வரும் 4ஆம் தேதி நேரில் ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொய் புகார் அளித்த நிகிதாவை அழைத்து விசாரிக்க வேண்டும் என சிபிஐ மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டது. ராமநாதபுரம் தொகுதி மக்களுக்கு திமுக எம்எல்ஏ காதர் பாஷா முத்துராமலிங்கம் சார்பில் சில்வர் பாத்திரங்கள் வழங்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் பரிசு என்ற பெயரில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன் வழங்கி பாத்திரங்கள் விநியோகம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான இறுதி ஆய்வை 3 நாட்களுக்கு நடத்த உள்ளதாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம், ரயில் பெட்டிகளின் வசதி, பயணிகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்வதுடன் 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயிலை இயக்கி ஆய்வு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக உயர்ந்து வந்த நிலையில் தற்போது சற்று சரிந்துள்ளது. அதன்படி தங்கம் கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 14,580 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,16,640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 300 ரூபாய்க்கும், கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சபரிமலை துவாரபாலகர் சிலைக்கு தங்கமுலா பூச வழங்கப்பட்ட தங்கத்தில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் வழக்கை கேரள காவல்துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரித்து வரும் நிலையில் நடிகர் ஜெயராமுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. கொச்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அடுத்த வாரம் அவர் ஆஜராக வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் துணை முதல்வராக சுனேத்ரா பவார் பொறுப்பேற்றார். பாராமதி அருகே நடந்த விமான விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவார் உயிரிழந்த நிலையில் தனது கணவர் வகித்த துணை முதல்வர் பதவியையும் கட்சியின் தலைமை பொறுப்பையும் சுனேத்ரா பவார் ஏற்றிருக்கிறார். மணிப்பூர் மாநிலத்தின் உக்ருல் மாவட்டத்தில் பல கிராமங்களில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட வன்முறை காரணமாக பல வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. இந்த வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது. நிர்பயாவை போல தாமும் இறந்திருந்தால் அனைவரும் நம்பியிருப்பார்கள் என உன்னாவ் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார். தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததை தன்னால் எவ்வாறு நிரூபிக்க முடியும் எனவும் அவர் வேதனையுடன் கேள்வி எழுப்பினார். கேரள பல்கலைக்கழகத்தில் கலை திருவிழா நடத்த மறுப்பு தெரிவிக்கும் துணைவேந்தரை கண்டித்து திருவனந்தபுரத்தில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டம் நடத்திய எஸ்எஃப்ஐ அமைப்பினர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார் கலைத்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பிரபல புகையிலை நிறுவன உரிமையாளரின் மகன் லம்போகினி காரை தாறுமாறாக ஓட்டி பாதசாரிகள் மீது மோதிய போது மற்றொரு காரில் இருந்து பவுன்சர்கள் விரைந்து வந்து ஓட்டுநரை வெளியே இழுக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். பல வாகனங்கள் சேதமடைந்தன.
மும்பையில் ராட்சச குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக 50 அடி உயரத்திற்கு தண்ணீர் வெளியேறி சாலையை குளமாக்கியது. மாஹிம் காஸ்வே அருகே நிகழ்ந்த இந்த சம்பவத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். குழாய் உடைப்பால் அடுத்த சில நாட்களுக்கு புறநகர் பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கல்லூரி மாணவர்களுக்கு கணவன் கஞ்சா விற்றதை மனைவியே வீடியோ எடுத்து போலீசுக்கு அனுப்பி வைத்த சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மல்கர்கஞ்சில் வசிக்கும் புத்தகரன் என்பவர் தனது வீட்டில் வைத்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பேக்கிங் செய்து தனக்கு சொந்தமான பான் மசாலா கடையில் வைத்து விற்று வந்தார். மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் மாவட்டத்தில் நடந்த கோர கார் விபத்தில் 27 வயதான சர்வதேச துப்பாக்கிச் சுடும் வீரர் சம்பாஜி சிவாஜி பாட்டீல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். புனேவில் இருந்து குஜராத் நோக்கி காரில் சென்றபோது மும்பை அகமதாபாத் நெடுஞ்சாலையில் கனரக வாகனம் மோதிய விபத்தில் சம்பாஜி உயிரிழந்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தொடர் திருட்டில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநரிடமிருந்து தங்க நகைகள் உள்பட சுமார் 1,84,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஆட்டோ ஓட்டுநரான ராஜா பெங்களூருவின் பல்வேறு பகுதிகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பெங்களூரு விமான நிலையத்தில் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா சிக்கியது. பாங்காக்கில் இருந்து பெங்களூரு வந்த விமானத்தில் சோதனை நடத்திய போது பயணிகள் 2 பேர் தங்களது உடைமைகளில் கஞ்சாவை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 2 பேரையும் கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவர்களிடமிருந்து சுமார் 23 கிலோ உயர் ரக கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள சேலம் ரவுண்டானா மேம்பாலம் அருகில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளால் சாலையில் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்து கூடுதலாக குப்பை கிடங்கு அமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் ரங்கபாளையம் இணைப்பு சாலை அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் கல்லால் தாக்கி பெண் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாணமான நிலையில் பெண் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் நிகழ்விடத்திற்கு சென்று போலீசார் பார்த்ததில் அவர் ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காக்கங்கரை அருகே தலைக்கேறிய போதையில் 3 பேர் ஒரே பைக்கில் தாறுமாறாக சென்றபோது பள்ளத்தில் விழுந்ததில் 2 உயிரிழந்தனர். கே பாப்பாரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திருப்பதி தனது நண்பர்கள் 2 மது அருந்திவிட்டு பைக்கில் சென்றபோது 3 பேரும் விபத்தில் சிக்கினர். இதில் திருப்பதி மற்றும் அவரது நண்பர் உயிரிழந்த நிலையில் 17 வயது சிறுவன் படுகாயமடைந்தார். தேனி அருகே பொதுப்பாதையை ஆக்கிரமிப்பு செய்த திமுக கிளை செயலாளரால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். பந்துவார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் சிவசத்யா தம்பதி வீட்டின் முன்பு உள்ள பொதுப்பாதையை அதே கிராமத்தைச் சேர்ந்த திமுக கிளை செயலாளர் ஜெயராஜ் என்பவர் ஆக்கிரமித்து வேலி அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. தருமபுரியில் 3 மாதங்களாக 9ஆம் வகுப்பு பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய கோயில் பூசாரி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறான். சுப்பிரமணிய சுவாமி கோவில் பூசாரி ரமேஷ் பாபு என்பவன் தனது வீட்டை சுத்தம் செய்தால் 200 ரூபாய் பணம் தருவதாக பள்ளி மாணவியை வீட்டுக்கு அழைத்து வந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் வெட்டிக்காடு பகுதியில் சரியான நேரத்தில் பேருந்து வராமல் மிகுந்த சிரமம் அடைவதாக கூறி பள்ளி கல்லூரி மாணவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெகுநேரம் கழித்து வரும் பேருந்தில் நிற்கக்கூட இடமில்லாமல் சிரமம் அடைவதாக வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே அரசு ஆரம்ப பள்ளியில் ஆசிரியையின் மேற்பார்வையில் மாணவர்கள் கழிவறையை சுத்தம் செய்யும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. மல்லாக்கோட்டையில் உள்ள ஆரம்ப பள்ளியில் ஆசிரியை ஒருவர் வெளியே நின்று கொண்டு மாணவர்களை கொண்டு கழிவறையை சுத்தம் செய்ய வைத்துள்ளார். நியாய விலை கடைகள் மூலம் தரமான பொருட்களை வழங்க வேண்டும் என பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் கம்பியம்பேட்டை பகுதியில் பாமக தலைவர் அன்புமணியின் எம்பி நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்பட்ட ரேஷன் கடையை சௌமியா அன்புமணி திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மாவட்ட அரசு மருத்துவமனை கட்டுமான பணிக்கான ஒப்பந்த காலம் முடிந்து ஓராண்டு ஆகியும் பணி முடியவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 300 படுக்கை வசதிகளுடன் மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டும் பணி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது.
தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே 10 ஆண்டுகளாக சேதமடைந்துள்ள சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடத்தூரில் இருந்து நல்லகுண்டல அள்ளி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு சேதமடைந்திருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நாகர்கோவில் ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் காவல்துறை சார்பில் 3 நாட்கள் வரை நடைபெறும் சாலை பாதுகாப்பு ஓவிய கண்காட்சியை மாவட்ட SP ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதில் கலந்து கொண்ட பள்ளி மாணாக்கர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வும் சாலை விதிகள் குறித்தும் காவலர்கள் எடுத்துரைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே புத்துக்கோயில் கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் பங்கேற்ற காளை லாரியில் மோதி உயிரிழந்தது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு ஓடிய நிலையில் வழித்தவறி ஓடிய காளை சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரமாக நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது மோதியது. சிவகங்கை மாவட்டம் இடைமேலூர் அருகே 1 லட்சம் ரூபாய் மதிப்புடைய கல்வி சீர்வரிசையை அரசு பள்ளிக்கு கிராம மக்கள் வழங்கினர். அழகிச்சிப்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு தேவையான பொருட்களை அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அங்குள்ள ஆசிரியர்களிடம் வழங்கினர். சீர்வரிசை சுமந்து வந்தவர்களுக்கு சந்தனம், குங்குமம் இட்டு ஆசிரியர்கள் வரவேற்றனர். விழுப்புரத்தில் மது மற்றும் கஞ்சா போதையில் ஏற்பட்ட தகராறில் தலையில் பீர் பாட்டிலால் தாக்கப்பட்ட இளைஞர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். முன்விரோதம் காரணமாக கதிரவன் என்பவரை விராட்டிக்குப்பம் பாதை பகுதியைச் சேர்ந்த மேகநாதன், அன்பு ஆகியோர் கஞ்சா போதையில் பீர் பாட்டிலால் தாக்கியுள்ளனர். அதில் சம்பவ இடத்திலேயே கதிரவன் மயங்கி விழுந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த நிர்வாகி ஒருவர் உதயசூரியன் சின்னத்திற்கு பதிலாக உதயநிதி சின்னம் என கோஷங்கள் எழுப்பியதால் சிரிப்பலை ஏற்பட்டது. அதிமுகவிலிருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் ரிஷிவந்தியம் தொகுதி MLA வசந்தம் கார்த்திகேயன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். தமிழகத்தில் உள்ள கல்வி நிலையங்களில் யார் என்ன சாதி என்று கூட தெரியாமல் அனைத்து மாணாக்கர்களும் சமமாக அமர்ந்து படிக்க காரணம் திராவிட இயக்கம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். சென்னை மேடவாக்கத்தில் உள்ள காயிதே மில்லத்து கல்லூரியின் 50ஆம் ஆண்டு பொன்விழா நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இயக்கமாக திமுக தான் உள்ளதாக கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் வஞ்சுவாஞ்சேரியில் உள்ள மளிகை கடையில் குட்கா விற்பனை செய்ததாக கூறி தாம்பரம் கலால் போலீசார் இருவர் 45,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிக் கொண்டு காரில் சென்ற CCTV காட்சி வெளியாகியது. சையத் அகமது என்பவரின் கடைக்கு எல்லை தாண்டி சென்று லஞ்சம் வாங்கியதாக எழுந்த புகாரால் காவலர்கள் இருவரும் 46,000 ரூபாயை திருப்பிக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் கங்கனாம்குளம் பகுதியில் செயல்படும் மனோ கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்ற வலியுறுத்தி மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியாக இருப்பதால் ஆண்டு கல்வி கட்டணமாக 12,000 ரூபாய் செலுத்துவதாகவும் அரசு வழங்கும் சலுகைகள் கிடைப்பது இல்லை எனவும் மாணாக்கர் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் தனியார் பள்ளியில் செயல்படும் அரசு கலைக்கல்லூரிக்கு புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்களாகியும் திறக்கப்படவில்லை என கண்டித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தற்போது கல்லூரி செயல்படும் தனியார் பள்ளியில் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி சிரமப்படுவதாக மாணவர்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் ஊழியர்கள் தங்களுக்கு முறையாக சம்பளம் வழங்கவில்லை என கூறி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் மறியலில் ஈடுபட முயன்றபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 13 பேருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்கள் மற்றும் ஜனவரி 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட 10 மீனவர்களின் சிறை காவல் முடிந்த நிலையில் வரும் 17ஆம் தேதி வரை காவலை நீட்டிப்பு செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை திருவொற்றியூரில் நடைபாதையில் ஆக்கிரமிப்பு செய்து வைக்கப்பட்டிருந்த தள்ளுவண்டி கடைகள் மற்றும் விளம்பர பலகைகளை மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர். திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் மழைநீர் கால்வாய் மற்றும் நடைபாதையை ஆக்கிரமிப்பு செய்ததால் பாதசாரிகள் சிரமப்படுவதாக புகார் கூறப்பட்டது. சென்னை அடுத்த வேலப்பஞ்சாவடி பகுதியில் உள்ள ACS மருத்துவக் கல்லூரியில் சர்வதேச மருத்துவ மாநாடு நடைபெற்றது. MGR பல்கலைக்கழக வேந்தர் AC சண்முகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 10க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டனர்.
பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து புதிய வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்கா வங்கதேச இறக்குமதி மீதான வரியை 19% குறைத்துள்ளது. இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாதத்தில் உலக நாடுகளின் மீதான பரஸ்பர வரியை அதிகரித்தார். அதில் வங்கதேச இறக்குமதிக்கு 37% வரை வரி விதிக்கப்பட்டது. எரிபொருள் பற்றாக்குறையை காரணம் காட்டி கியூபாவுக்கான சேவையை நிறுத்தி வைப்பதாக விமான நிறுவனமான ஏர் கனடா தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் அழுத்தம், வெனிசுலாவில் இருந்து எண்ணெய் விநியோகம் குறைந்தது மற்றும் தீவிர பொருளாதார நெருக்கடி காரணமாக சர்வதேச விமானங்கள் கியூபாவில் எரிபொருள் நிரப்ப அந்நாட்டு அரசு தடை விதித்திருக்கிறது. காசாவில் இனப்படுகொலை நடத்தி வரும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஈரான் விவகாரம் குறித்து பேச அமெரிக்காவிற்கு சென்றார். யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த வேண்டும், அணுசக்தி திட்டத்தை கைவிட வேண்டும் என அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை பலமுறை எச்சரித்த நிலையில் நேத்தன்யாகு அமெரிக்காவிற்கு சென்றிருக்கிறார். எப்ஸ்டீன் ஃபைல் சர்ச்சையில் சிக்கிய இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் தனது பதவியை ராஜினாமா செய்யுமாறு தொடர்ந்து எதிர்ப்புகள் வலுத்து வரும் நிலையில் இங்கிலாந்தின் முதல் இஸ்லாமிய பிரதமராக ஷபானா மஹ்மூத் பதவியேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் இங்கிலாந்தின் எம்பியாக உள்ள பாகிஸ்தானிய வம்சாவளியான ஷபானா மஹ்மூத்தின் பெயர் அடிபடுகிறது. அபுதாபியில் உள்ள யாஸ் மெரினா சர்க்கியூட்டில் நடைபெற்ற கார் ரேஸில் பங்கேற்ற போது நடிகர் அஜித்குமார் தனது ரசிகர்களை கடிந்து கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. ப்ளீஸ் ஒழுங்கா நடந்துக்குங்க, இது தியேட்டர் கிடையாது என்று அஜித் கடிந்து கொண்ட அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தனது அடுத்த படத்தின் அறிவிப்பு வரும் வாரம் வெளியாகும் என நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். SK26 படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிப்ரவரி 17ஆம் தேதி சிவகார்த்திகேயனின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. U19 உலக கோப்பையை வென்றதை அடுத்து இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஆயுஷ் மாத்ரே கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மும்பைக்கு திரும்பிய ஆயுஷ் மாத்ரேவை குடும்பத்துடன் தனது வீட்டிற்கு அழைத்த சச்சின் தாம் டெஸ்ட் போட்டியின் போது அணிந்திருந்த ஜெர்சியை அன்பளிப்பாக வழங்கினார். இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் விளையாட இப்போது பாகிஸ்தான் அணி தயாராக இருப்பதாகவும், ஆனால் அல்லாஹ் அதை நடக்கவிடாமல் தடுக்கட்டும் என்றும் முன்னாள் கேப்டன் ஷாஹித் அஃப்ரிடி தெரிவித்துள்ளார். ஒருவேளை தோல்வியடைந்தால் PCB தலைவர் முசின் நக்வியை பாகிஸ்தானியர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும், தாங்கள் ஏற்கனவே அவமானப்படுத்தப்பட்டதால் தோல்வியை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை முன்னெடுக்கும் வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் பான்பிளாக் AI நிறுவனம் இணைந்ததன் தொடக்க விழா நடைபெற்றது. பான்பிளாக் நிறுவன இணை நிறுவனர் துரை அப்பாதுரை மற்றும் CSK அணியின் நிர்வாக இயக்குநர் KS விஸ்வநாதன் முன்னிலையில் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தை மாத கடைசி செவ்வாயை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மேலதாளம் முழங்கிட வரவேற்பு அளிக்கப்பட்டது. மூலவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்ட அவர் உற்சவர் ஊஞ்சல் அங்காளம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு தீபாராதனையில் சாமி தரிசனம் செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் மேடச்சந்தூர் அருகே கள்ளியடி குருநாதரின் 85வது குரு பூஜையை ஒட்டி 3800 கிலோ அரிசி, 360 கிலோ புளியில் பிரசாதம் தயார் செய்யப்பட்டு 30,000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கள்ளியடி குருநாதரின் 85வது குரு பூஜை விழா புதுப்பட்டியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருத்தணி முருகன் கோயிலில் பக்தர்கள் உண்டியலில் காணிக்கையாக செலுத்திய 1055 கிலோ வெள்ளி பொருட்களை உருக்கி கட்டிகளாக மாற்றும் பணி நடைபெற்றது. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி T. ராஜு தலைமையில் கோயில் இணை ஆணையர் மற்றும் அறக்காவலர் குழு முன்னிலையில் மலையடிவாரத்தில் உள்ள வள்ளி தெய்வானை மண்டபத்தில் வைத்து வெள்ளி பொருட்கள் உருக்கப்பட்டன.